பூர்வீக சொத்து மற்றும் இப்பொழுது அவர்களுடைய நெட்வொர்த், அவங்களுடைய அ ஃபியூச்சர்ல அவங்களுக்கான வருமானத்துக்கான வாய்ப்பு. இதையெல்லாம் வச்சு தான் இத நம்ம கணக்கு போடணும். ஏன்னா, மெயின்டனன்ஸ் நம்ம எப்படி கணக்கு போடுறோம்னு சொன்னா, திருமண பந்தத்தில் இருக்கும் பொழுது, திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதுல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும். அதே வாழ்க்கை தரம் இல்லனாலும், ஏறக்குறைய அந்த வாழ்க்கை தரத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் கால்குலேட் பண்ணுவாங்க மெயின்டனன்ஸ். நீங்க படாடோபமா மாட மாளிகையில இருந்துட்டு, அதுக்கப்புறம் மிடில் கிளாஸா ஒரு ஃபிளாட்ல கண்ணியமா வாழ்றீங்கன்னு சொன்னா, அது கணக்கு கிடையாது. அப்ப இருந்த ஒரு வசதி வாய்ப்புகளோட கம்பேர் பண்ணி தான் குடுப்பாங்க மெயின்டனன்ஸ். அந்த வகையில சங்கீதா அவர்களுக்கு இப்ப அவங்களுடைய சொந்த சொத்து எவ்வளவு இருக்கு? அப்படிங்கிறது கால்குலேஷன் பண்ணா தான் அத சொல்ல முடியும். ஏன்னா 2 குழந்தைகளோட வாழ்க்கையும் இதுல இருக்கு. 2வது மியூச்சுவல் கன்சென்ட்ல போறது வேற. டொமஸ்டிக் வயலன்ஸ், அடல்ட்ரி இந்த மாரி கேஸ்க்கெல்லாம் கால்குலேஷன் வேறங்க. அதுக்கெல்லாம் பியூனிட்டிவா ஒரு கால்குலேஷனும் குடுப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில வேற வழி இல்லாம வெளிய வராங்க அவங்க. அப்படிங்கும் பொழுது, அந்த ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவங்க தள்ளி வைக்கப்படுறாங்க. குடும்ப சொத்துல இருந்து, ஒரு நல்ல வாழ்க்கையில இருந்து. எல்லாரும் வீட்டு பிரச்சனைய வெளியில தெரியற மாரி சண்டை போடணும்னு நினைக்க மாட்டாங்க. இங்க கூட நீங்க திமுகவுடைய சதி வேலைன்னு சொல்லலாம். ஆனா அங்க பாதிக்கப்படுறது ஒரு பெண். அவங்க என்ன அரசியல்லையா இருக்காங்க? இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வெளியில ஒரு பேசு பொருள் ஆகுது. அவங்களே ஒரு பேசு பொருள் ஆகுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம். சோ அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி குடுப்பாங்கங்க.